காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியோடு கை சின்னத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். ஜோதிமணியின் வெற்றிக்கு அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி கடுமையாக பாடுபட்டு ஒவ்வொரு தெருவாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் வெற்றிக்கு பின்பு ஜோதிமணி கூட்டணி கட்சி மற்றும் சொந்த கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடமும் எதிர்ப்பையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். மேலும் ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என கரூரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மற்றொரு தரப்பு தீர்மானமே நிறைவேற்றியது. ஆனால் ஜோதிமணி டெல்லி வரை சென்று காங்கிரஸ் மேலிட நிர்வாகிகளிடம் பேசி மீண்டும் தனக்கான வாய்ப்பை உறுதி செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜோதிமணி இன்று கோடங்கிப்பட்டி ஆதிதிராவிடர் தெருப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆரத்தி எடுப்பதற்காக நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் 5 வருடங்களாக உங்களை பார்க்கவில்லை, இப்பொழுது ஓட்டு கேட்க மட்டும் வந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். ஜோதிமணிக்கு பின்புறம் இருந்த திமுகவினர் அமைதியாக இருமா, பேசிக்கலாம் என்று கூறி சென்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எம்பி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பல்வேறு இடங்களில் ஜோதிமணிக்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணியை வாக்கு சேகரிப்பின் போது 5 வருடங்களாக உங்களை காணவில்லை என கூறியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.